రేస్ కుర్రా ఫైర్ రేస్ కుర్రా Welcome to Ashwin RC Rider Vlogs. Hi everyone, welcome to Ashwin RC Rider Vlogs. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏலகிரி ரைட் போனப்போ நம்ம பைக் வந்து கீழே லைட்டாக விழுந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அதை வந்து இன்றைக்கி பிபிஎஃப் மட்டும் தான் ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. அதனால் பிபிஎஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பிபிஎஃப் போட போகிறோங்க. அதான் இன்றைக்கியோட விலாகு. சரிங்க, கொஞ்ச நேரத்தில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க. ஹாய் டுவார், இன்னும் நம்மளுக்கு காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலான்னு பார்த்தேன். ஷோரூம் கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ஒரு வேளை லீவ் போகலன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல கால். சரி, இப்போ போயிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ண முடியாது, பார்க்கலாம். அங்கே போகிற வழியில் எதனா சர்வீஸ் சென்டர் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர் ஓட்டிடலாம். இல்லை பிபிஎஃப் மட்டும் ஓட்டிட்டு அப்புறம் மேலே ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்துட்டு இன்னொரு நாள் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் பிபிஎஃப் வேறு ஓட்டிட்டோம்னா ஒரு வாரம் 1 வீக்குக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடாது. வேறு 1 வீக் 2 வீக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடாது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னதாக தான், கொஞ்சம் தான். இருந்தாலும் வண்டியில் வேறு ஏலகிரி ரைடு போயிட்டு வந்து இன்ன வரையுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு, இன்ன வரையுமே வாட்டர் சர்வீஸ் பண்ணல. ஃபுல்லாக அப்படியே செயின் லூப் வேறு இன்னும் அடிக்கவே இல்லை, வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல். ஒரு மாதிரி வீச்சுன்னு சவுண்டு மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது வேறு. அது வேறு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு தான் செயின் லூப்லாம் பண்ணணும். சரிங்க, நான் அதான் பார்த்துட்ருக்குறேன், எப்படின்னா போய்ட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். இன்றைக்கி அதாங்க பிளான் வச்சுருந்தேன். பார்த்தா வீட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தேன், அப்படியே எந்திரிச்சு போக ரொம்ப சோம்பேறியாக இருந்துச்சு, அப்படியே படுத்துட்டேங்க. சரி, இப்போ அப்படியே கிளம்பிட்டேன். சரி, போய்ட்டு ஸ்டிக்கர் மட்டும் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா, மெயின் ரோடு போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஏட்டுவார், நம்ம ஹைவே ரீச் ஆகிட்டோம். இப்போ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப கிராஸாக ஏறி வரானுங்க பார்த்தீங்களா, இந்த ரோடு ஃபுல்லாகவே வரானுங்க. சரி, கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே போயிடலாங்க. போகிற வழியில் இங்கே தான் கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, பிரம்மபுரம் போனோம்ல, அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் சித்தூர் பஸ் ஸ்டாண்டு. இருங்க, இங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம். அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா தெரியாதுண்ணா, நம்மளுக்கு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியாது. இல்லை, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு. அப்புறம் ஆனால் 200ண்ணா.
ஜிபேண்ணா. வந்துச்சு வாங்க. ஹேட்டோர் நம்ம இப்போ பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா தீபக் ப்ரோ வராரு. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கார். அவர் வந்து என்ன பைக் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா MT-15 வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுக்கலான் இருக்கிறோம். என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து கொல்லிமலை போகலான்ற ஒரு ஐடியா பிளான் இருக்குது. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போ எப்போ என்ன டேட்டுன்னு எனக்கு சரியாக தெரியல. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ தான் பேசிகிட்டு இருக்கணும் கொல்லிமலை போகலான்ற ஒரு பிளானு. அது கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்டேட்டும் ஒரு இதுவும் கொடுக்குறேன். ஆனால் அது வந்து நம்ம பைக் ரைடு பண்ணல. அது வந்து என் ஃபேமிலியோடு போகிறேன், ஃபேமிலி டூரு. அது கூட நான் இதில் போடுறேன், யூடியூப்பில் போடுறேன், வீடியோ போடுறேன், பாருங்கள், வ்ளாக் எடுக்கிறேன். எந்த ஊர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகலான்ற ஐடியாவில் இருக்குங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26, 27 கொடைக்கானலில் இருப்போங்க. நம்ம 25 நைட்டு கிளம்புறோம். 26, 27 கொடைக்கானல் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறோங்க. 2 டேஸுங்க. இந்த ஒரு பிளான். இது வந்து ஃபேமிலி டூரு, பைக் ரைடு கிடையாது. ட்ரெயின் அது மாதிரி போயிட்டு வந்துடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதுவும் வ்ளாக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாங்க கொல்லிமலை ரைடு வந்து பைக் ரைடு பண்ணலான்ற ஐடியாங்க. கிட்டத்தட்ட ஒரு கொல்லிமலை பிளான் என்ன பிளான் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 20 பைக்ஸ் அது மாதிரி போகணும், 30 பைக்ஸ் அது மாதிரி போனால் நல்லாயிருக்குன்ற ஒரு பிளான் இருக்குது. பட் நம்மளால் அவ்வளோ பைக்கர்ஸை ரெடி பண்ண முடியுமான்னு தெரில இப்போதைக்கு. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 பைக்கர் ரெடி பண்ணலான்ற ஒரு பிளான் வச்சுருக்குறோம். 15 ட்ரை பண்ணாலே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது வருவாங்க. ஒரு 10 பைக்காவது கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 15 பேர் இப்போ இதுக்கு ரெடி பண்ணலான் இருக்கிறோம் பைக்கர்ஸு. ஆனால் ஒரு 10 பேராவது அதில் வருவாங்கள்ல. அப்போ தான் ஒரு 10 பைக்கர்ஸாவது வருவாங்க. ஏன்னா சில பேர் வரன்னு வாங்க, அப்புறம் திடீர்னு அவங்களுக்கு அவங்க சுச்சுவேஷனுக்கு எதனா வேலையாக இருக்கும், வர முடியாமல் போயிடும். அதனால் ஒரு 15 பேர் நாங்கள் சொல்லி வைக்கிறோம், மற்றவங்க வருவாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா பைக்கர்ஸ் இருந்தீங்கன்னா வரதாக இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணலாங்க. இப்போ ஏலகிரி ரைடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃபன்னாகவே போச்சுங்க. நிறைய விலாக் எடுக்க முடியலன்னா நம்ம வந்து கேமரா, இப்போ நம்ம கேமரா பேட்ரிலாம் ஒன்று தாங்க வச்சுருக்குறோம். நம்ம இப்போ தானே ஸ்டார்டிங் இது பண்ணுறோம். கேமரா பேட்ரி எல்லாமே ஒன்று தான் இருக்குது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து கோப்ரோ கேமரா. அதனால் அதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் எல்லாமே பேட்ரி மட்டுமே பார்த்திங்கன்னா 4000 5000 வருங்க ஒரு பேட்ரியே. அதனால தாங்க இப்போ எல்லாமே ஒரு பேட்ரி தான் இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ விலாக் எடுக்க முடியல. நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு விலாக் அதான் நீங்கள் இப்போ லாஸ்ட்டாகவே பார்த்துருப்பீங்க ஏலகிரி வீடியோலாம் போனது ஒரு விலாக் எடுத்தேன். அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக விலாகே எடுக்காமல் அடுத்த நாள் தான் விலாக் எடுத்தேன். அதுவே பார்த்திங்கன்னா அதுவே நிறைய ப்ராப்ளம்ங்க. அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா சில இது வந்து வீடியோ இல்லாமல் போச்சு, வாய்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அது வாய்ஸ் வர வச்சு ஸ்டார்டிங் நான் ஏலகிரி கிளம்பும் போது இன்ட்ரோ வீடியோவே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸ்டார்டிங் கிளம்பி இன்ட்ரோ வீடியோ எடுத்துட்டேன், கிளம்பி போகிற வீடியோ இல்லாமல் போயிடுச்சு. சரின்ட்டு அப்புறம் நான் அடுத்த நாள் இன்னொரு நாள் எடுத்தேன்.
அது மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரோ ஒருத்தர் ஏற்காடு போயிருந்தார். எஸ்டர்டே போயிருந்தார். சாட்டர்டே போயிட்டு சண்டே வர மாதிரி பிளான். அவங்களுக்கு 1 டே ட்ரிப் மாதிரி தான். அவங்க சாட்டர்டே மார்னிங் கிளம்பிட்டாங்க 5 o'clock. இது மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்தா மொத்த வீடியோ இல்லாமல் போயிடுச்சுங்க. நிறையா வீடியோ இல்லாமல் போயிடுச்சு. அவர் பாவம் மனசே விட்டு உட்காந்துட்ருக்காருங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக வேண்டிய இடம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 19 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஆகாஷ் ப்ரோ வெயிட் பண்ணுறாரு. நம்ம ஆகாஷ் இருக்கான்ல, நம்ம ஏலகிரி ரைடுக்கெலாம் வந்தானே, புல்லட்லாம் கூட ஓட்டிகிட்டு வந்தான்ல, அவன் அங்கே ஆகாஷ் வெயிட் பண்ணுறான் நம்மளுக்காக. நம்ம அங்கே போயிட்டு பிபிஎஃப் இது பண்ணிவிட்டு வேறு பிபிஎஃப் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிருங்க. நானும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருந்துச்சு, என்னடா வந்ததுக்கு இப்படி ஆகி போயிடுச்சேன்ட்டு. ஆனால் நிறையா பார்த்தேன் வீட்டாண்ட வந்ததெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிபிஎஃப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பிபிஎஃப் போட்டு இது பண்ணிட்டாலே சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் சரி இன்றைக்கி கூட பார்த்தேன். இன்றைக்கி தான் நான் நல்லா தெளிவாகவே உட்காந்து பார்த்தேன் அதை கொஞ்ச நேரம். அப்புறம் பார்த்தா பிபிஎஃப் மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும்னு தோணுது. சரி அதை பிபிஎஃப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பிபிஎஃப் ஓட்டிட்டு சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரும் அப்படியே வேறு ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போ ஷோரூம் திறந்துருந்துச்சுன்னா நான் 3 மணிக்கே 4 மணிக்கே கிளம்பியிருப்பேங்க. அழகாக போயிட்டு வாட்டர் சர்வீஸ் செயின் லூப் பண்ணிட்டு அப்படியே பிபிஎஃப் ஓட்டிட்டு அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணிட்டு வந்துட்டுருப்பேங்க. இப்போ அது இல்லாதனால தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க இப்போதைக்கு ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம் பிபிஎஃப் ஓட்டிட்டு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாங்க. செயின் லூப் ஆனால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உடனே வாட்டர்ஸ்லாம் பண்ண முடியாது. வாட்டர் சர்வீஸ்லாம் இப்போதைக்கு பிபிஎஃப் ஓட்டிட்டா ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம வீட்டாண்ட வச்சு நம்மளே செயின் லூப் மட்டும் நம்மளே பண்ணிக்கலாம். இன்னொரு நாள் கொண்டு போயிட்டு வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி செயின் லூப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம செயின் லூப் மட்டும் வீட்லேயே நம்மளே பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குங்க. சரிங்க, மற்றதெல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம விஐடி தாண்டி வந்துட்டோம். இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, விஐடி தாண்டி வந்தாச்சு. நம்ம இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது கடைக்கிட்ட. அந்த சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே தாங்க இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு பிபிஎஃப் ஓட்டிட்டு இது பண்ணிடலாங்க. எனக்கு வேறு கடை இருக்கானே ஒரு டவுட்டாக இருக்குது. நான் வேறு ஆகாஷ்கிட்ட கேட்டேன் வாடான்னா, அவன் சொல்லி 1 hour கழிச்சு நான் கிளம்புறேன். ஏன் 1 hour கழிச்சு கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருந்தார். என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் டிராவிட் ஸ்குவாடுன்ட்டு அவர் எடுத்துகிட்டு போயிருந்தாருங்களா. சரி, அவர்கிட்ட கோப்ரோ வாங்கிட்டு வரதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்புறம் கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஹெல்மெட் உள்ள ஏதோ ஒரு பூச்சி மாதிரி பூந்துருச்சுங்க. அப்படியே காதுகிட்ட பூச்சி மாதிரி உள்ளே போயிடுச்சு. எடுத்து விட்டால் அப்போ கூட திரும்ப அதே மாதிரி வந்து அவ்வளோதாங்க. கடைக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது கடைக்கு. இங்கே தானே இருக்கும் கடை. இந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டுங்க இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கடை இருக்கா
அதுங்க இந்த இடம் தாங்க. கிட்ட வர அட்வான்ஸ் நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. சரிங்க, மற்றது அவர்கிட்ட பேசிவிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க. கடைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ சரி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பண்ணுறதுக்காக நம்ம பைக் எடுத்து விட்ருக்கோம். இருங்க நான் காட்டுறேன். இப்போ நம்ம பைக்குக்கு வேலை ஆரம்பிக்க போகிறாங்க. வெயிட்டாக லான்ச் பண்ணிட்டுக்கிறீங்க. தெரியும், டிரான்ஸ்பரண்ட் தானே போகுது. இல்லை டிவி கொடுத்துட்டு நம்ம இது ஸ்டிக்கர் ஓட்டு அப்படி பண்ண முடியாது. இதை பிளாக் கலர் ரேப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? அது எதுவும் தெரியாதுங்களா ரேப் பண்ணால்? சரி பண்ணிடலாம். இல்லை அந்த இது மட்டும் அவ்வளோதானே. இதெல்லாம் போயிடுச்சு, இந்த டேமேஜ் எல்லாம் இங்கே இருந்ததெல்லாம். இது ஒன்று மட்டும் தான் பெருசாக பள்ளமாக தெரியுது. அது ப்ரீபே பண்ணிட்டு நம்ம ஸ்டிக்கர் அது மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டே தெரியாது. ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் ப்ரோ ப்ரீபே அப்படி பண்ணுறதுனா. ப்ரோ சாங் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் சவுண்டு கம்மியாச்சு. சேனல் யூடியூப் சேனலில் போடுவேன், அதனால காப்பிரைட்ஸ். என்ன சேனல் ப்ரோ? அஸ்வின் ஆர்சி ரைடர் ப்ரோ, அது மோட்டோ விளாக் மாதிரி. சரிங்களா? இது இன்ஸ்டா ஐடி கொலாப் பண்ணுறீங்களா நம்மளுக்கு? நான் இப்போ தான் ப்ரோ ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்லை ப்ரோ, இந்த மாதிரி ஒரு சில வராங்க, ஒரு சில பேர் இந்த பைசா கேட்பாங்களே, அதனால கேட்குறேன். அதெல்லாம் போடலாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், இது ட்ரையல் தான் பார்க்குறேன். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பிளாக் வேண்டாம் தான் ப்ரோ சொல்கிறேன். ஒட்டுறேன் இதெல்லாம் பாருங்க. டேமேஜ் என்ன டேமேஜ் தெரியல. பிளாக் வேணாங்க தெரியல தானே? தெரியல. அது நானும் அதுதான் அப்பயே சொன்னேன் உங்ககிட்ட. நான் தெரியும்னு நான் நினச்சேன், ஆனால் ஒட்டின பிறகு தெரியல ப்ரோ. எனக்கு அதே அந்த பழைய மொத்தம் அதில் தான் அடி வாங்கியிருக்கேன், அதனால தான். சரி ஓகே. இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கர் வேண்டாம். இல்லை நேம் சேனல் நேம் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். நான் அதுதான் நான் முன்னாடி கேட்டேன். அது கேட்டிங்களா? நான் இந்த டேமேஜ் வச்சு இது பிளாக் ஸ்டிக்கர் ஒட்டி மாறிக்கலாம் அப்படின்னா அது தெரியலையே ப்ரோ, அவ்வளோ ஒன்றும் தெரியல. நான் அப்படியே அதான் நான் வீடியோ சொன்னாலும் தெரியாது. இப்போ நம்ம சேனல் நம்ம பிஜிஎஃப் ஒட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம வேறு பிபிஎஃப் மாற்றிட்டோன்னா சுத்தமாக எதுவுமே தெரியல பாருங்கள், ஸ்க்ராச்சஸே அப்படியே பழையபடி புது பைக் மாதிரி ஆயிடுச்சுங்க.
நீங்கள் தான் ஓனரா ப்ரோ இந்த கடைக்கு? ஆமாம் ப்ரோ. இவர் தான் இந்த கடைக்கு ஓனர் ப்ரோ. ஓனர் கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுசில் கார் டேக்கர்ஸுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டு ப்ரோ. இது கரெக்டாக அட்ரஸ் என்ன ப்ரோ? காட்பாடி ஹோட்டல் ஆப்போசிட், லக்ஷ்மி ஹோட்டல் ஆப்போசிட்டுங்களா? விஐடி ரூட்டில் காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்டு லக்ஷ்மி ஹோட்டல் ஆப்போசிட்டுங்க. இதுக்கு மேலே இப்போ நம்ம சேனல் நேம் ஓட்டிட்டோம்னா சரியாக போயிடும். A2R நம்ம சேனல் நேமை நியூவாக ஸ்டிக்கர் பண்ண போகிறோங்க. சுத்தமாக எதுவுமே தெரியல பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே க்ளீனாக இருக்குது. A2R நம்ம ஸ்டிக்கரு ஒன் சைடு ஒட்டலான்னு பார்த்தோம். இந்த ஃபாண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஃபாண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி பக்கத்தில் இன்னொரு ஸ்டிக்கரும் நல்லா இருக்க ஸ்டிக்கரும் பிரிச்சுட்டு இப்போ புதுசாக ஓட்டுருவாங்க இந்த ஃபாண்ட்டில். அதை விட இது நல்லா இருக்குன்றதுனால இது ஓட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா அது வந்துடும். இந்த இது வந்து யூடியூப் லோகோ. இங்கே வந்து நம்ம சேனல் நேம். டேமேஜ் இந்த எண்ணெய் மறைக்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக இருக்கும். எண்ணெய் மறைக்குதுங்களா? டேமேஜ் மறைக்கிற மாதிரி ஒட்டிடுறேன் இது. ஓகே ப்ரோ. இந்த சைடு வீடியோ ஆன்ல இருக்குமா? இதை பிரிச்சுட்டு அதை ஒட்டிடுறோம். எப்படின்னா இருக்குது? இந்த சைடில் வந்து இது ஃபஸ்ட்டில் இருக்குது, அந்த சைடில் வந்து அது அப்படிதான் ப்ரோ வருமே. இப்போது கேடிஎம்ன்றது இங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த சைடு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். A2R நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்காங்களாம், எக்ஸாஸ்ட்டு. இப்போ ஆன் பண்ணி பார்த்தேங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பின்னாடி நெருப்பு வருதுங்க, வெடிக்குதுங்க அப்படியே நெருப்பு வந்து. இப்போ நம்ம இதை ஓட்டி பார்க்கலாங்க. ஆனால் இது வீடியோ எடுங்க. இப்போ இந்த பைக் நம்ம ஒரு ரவுண்டு ஓட்டி பார்க்கலாம்.
ஆனால் வீடியோ எடுங்க பின்னாடி. ரேஸ் பண்ணுறோம். இல்லை விக்கி போயிட்டான். சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இப்போ தெரிஞ்சிச்சுங்களா? நம்ம ரேஸ் விடும் போது அப்படியே வெடிக்குதுங்க இது. பார்த்தீங்களா, சமவாசம் இருக்குங்க. என்னன்னு தெரில, இண்டிகேட்டர் எரியல போல். சாரி, இது எரியல. பார்த்தீங்களா, வெடிக்கிறது தெரியுங்களா? அங்கே பாருங்க, பயங்கரமாக வெடிக்குதுங்க. உங்களுக்கு கேட்குதுங்களா? செமையாக வெடிக்குதுங்க பயங்கரமா. பொட்டு வெடிக்குது பாருங்க. விக்கி ரேஸ் குறா ஃபயர் ரேஸ் குறா ஏட்டோ அவ்வளோதாங்க, நம்ம பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சுங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏறுங்கண்ணா. அடுத்தது தீபக் ப்ரோ பைக்குக்கு வந்து பிபிஎஃப் ஓட்டலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கார் அவர். ஏங்க அந்த பைக் வேறு லெவலுங்க, ஓட்டும் போது பொட்டுன்னு வெடியுதுங்க செம்மையா. ஐயோ. ஆனால் இன்னொரு இதெல்லாம் நான் கேட்டிருக்கேங்க. எனக்கு பெருசாக அதை பற்றி அவ்வளோ தெரியாது, எக்ஸாஸ்டரை பற்றிலாம். ஒரு சவுண்டு ஒரு சூப்பர் பைக்லலாம் வரும், சைலண்ட்டாக இருக்குங்க. ஆனால் வண்டி முறுக்குனா மட்டும் ஒயின்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது செம்மையாக இருக்குங்க. அப்படியே அந்த இடம் இப்போ ஒரு சும்மா லைட்டாக ஒரு த்ராட்டில் பண்ணோம்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த இடமே அலற விட்டுருங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு எக்ஸாஸ்டர். அது மாதிரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனால் இப்போ நார்மலாக இது வண்டி ஆன் பண்ணோன்னு லைட்டாக கேட்குதுங்க டுபுன்னு. ஆனால் அந்த பைக்லலாம் வந்து சுத்தமாக கேட்காது, சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு த்ராட்டில் பண்ணிங்கன்னா அந்த இடமே அறல விட்டுரும், அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அந்த இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் என் பைக்குக்கு ஒரு நாள் பண்ணலான் இருக்கேன். இப்போதைக்கு பண்ண மாட்டேங்க. இப்போதைக்கு பண்ணால் செலவு பயங்கரமாக வைக்கும். இன்னும் நம்ம 2 வருஷத்துக்கு கழிச்சு பிபிஎஃபே மாற்றணும்னு நினைக்கிறேன். பிபிஎஃப் மாற்றணும் வேறு. அது பிபிஎஃப் மாற்றலாமா இல்லை செராமிக் இது பைக் ரேப்பிங் பண்ணிடலாமான் இருக்கேன். அவர் இப்போ ப்ரோ அதான் சொன்னார், சுசில் கார் ட்ரைவர்ஸ். அவர் ப்ரோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பிபிஎஃப் பண்ணாதீங்க, பைக்கை ரேப் பண்ணிடுங்க அப்படின்னாரு. ஐயோ அப்படியே ஏறுறானுங்க பாருங்களேன், வண்டி வருது அப்போ கூட பார்க்கல. இல்லை நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் 1 கிலோமீட்டருக்குள்ளே இப்போ தான் வந்துருக்குறோம். செம்மையாக இருக்குங்க அந்த வண்டி ஓட்டினது. ஆனால் ஒன்று மாட்டினா கண்டிப்பாக அவ்வளோதாங்க, வண்டியை சேஸ் பண்ணுறாங்களாம்.
லீகல் கிடையாது, அது இல்லீகலாக தான் போட்டிருக்காங்க சைலன்சர். அது சரிங்க, மற்ற விழாலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏட்டோ நம்ம இப்போ திருவண்ணம் கிட்ட வந்துட்டோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸில் போயிடுவோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் ரோடு மட்டும் ஒரு மாதிரி இருக்குங்க, ரொம்ப டேமேஜாக. கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும் ஸ்லோவாக. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம்லாம் கிடக்குங்க. என்னென்னா இந்த ஹெல்மெட் வைசர் மாற்றணும்னு நினைக்கிறேன், இன்ன வரையுமே மாற்ற முடியலங்க. அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதனா ஒன்று நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம்னா அந்த பிளான் நம்ம அதை கரெக்டாக பண்ணவே முடியலங்க. நம்ம ஒன்று பிளான் போட்டால் அது ஒரு பிளான் நடக்குது. ஏட்டுவா நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க, நம்ம ஷிப்கார்டே வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. ஆட சட்டுன்னு வாங்கய்யா. அவ்வளோதான், ஷிப்கார்டே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பைக்கு ஒன்று பிபிஎஃப் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு நெக்ஸ்ட் வீக்கு இது மாதிரி பண்ணுற ஐடியாவில். என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் ப்ரோ பைக்கு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து திரும்ப பிபிஎஃப் பண்ணலான்ற ஐடியா இருக்கும். அடுத்த வீடியோ அதில் போடுறேன். அது இன்னொரு வண்டியும் இருக்குங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியும் இருக்குங்க. என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் ரஞ்சித்னு ஒருத்தன், அவன் டியூக் எடுத்துருக்கான் 200. அவனோட பைக்கும் பிபிஎஃப் பண்ணுற வேலைலாம் இருக்குதுங்க. அதுவும் எடுத்துகிட்டு போகிறது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், போர் அடிக்காது. ஆனால் அதுதாங்க, நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோங்க. சரி ஏட்டுவா, இதோட இந்த விலாகை முடிச்சு எண்ட் பண்ணிக்கிறேன்.